எந்த பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் தேவைப்படுதோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை கேட்கறதுக்காக வேண்டி மக்காவுக்கு வருவாங்க. அதே மாதிரி பல பெண்மணிகள் வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கிறாங்க. எல்லா பெண்மணிகளும் வராங்க. அவங்களோடு சேர்ந்து ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் வராங்க. இப்ப அந்த ஆசிரியர்கள் இப்படியே பதிவு செய்யறாங்க, ஹதீஸ்ல இப்படியே வருது, சம்பவத்துல இப்படியே வருது. அதாவது எல்லா பெண்மணிகளும் வந்தாங்க, ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் வந்தாங்க. ஆனால் எல்லாத்தை விடவும் அவங்களுடைய கோவேரி கழுதா ரொம்ப சுலபமா வந்துச்சு. கடைசியில எல்லா பெண்மணிகளும் போய் முடிச்ச பிறகுதான் இவங்களும் வராங்க என்ற செய்தியையும் நாம் எல்லாம் கித்தாப்ல பாக்குறோம். வராங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு, எல்லாருக்கும் ஒரு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. இப்ப கிடைச்சி சம்பளத்துல பேசுறாங்க, இத்தனை மாதம் நான் பால் கொடுப்பேன் இவ்வளவு சம்பளம், இத்தனை மாதம் நான் பால் கொடுப்பேன் இவ்வளவு சம்பளம் சொல்லி பேசி முடிச்சிடுறாங்க. கடைசியாக ஹலிமா ரலியல்லாஹு தஆலா வராங்க. எந்த குழந்தையும் இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே தவிர மத்த எந்த குழந்தையும் இல்ல. இப்ப ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பத்தி விசாரிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பம் ஏழை, இவங்களுக்கு நம்ம பால் கொடுத்தா அந்த அளவுக்கு வருமானம் வராது என்ற காரணத்தினால் ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மறுத்துட்டாங்க. மறுத்த பிறகு கொஞ்ச நேரம் கவலையில உட்கார்றாங்க. உட்கார்ந்த பிறகு அவங்கள சுத்தி எல்லாரும் சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, எல்லாருக்கும் ஒரு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. இந்த ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள சொல்லும் போது நீ இந்த குழந்தைய வாங்கிக்க பாத்துக்கலான்னு சொல்லி எல்லா பெண்மணிகளும் சொல்லிட்டாங்க, ஆறுதல் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அவங்க வாங்குறாங்க. வாங்கி வந்த பிறகு இப்ப எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை தூக்கிட்டு போறாங்க. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல பதிவு செய்துனா அவங்களுடைய கோவேறு கழுதை அவங்க வரும்போது எந்த அளவுக்கு சுலோவா வந்துச்சோ கடைசி நேரத்துல வந்ததின் காரணமாகத்தான் குழந்தை கிடைக்கல. எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்தாங்களோ அப்ப ஹதீஸ்ல இப்படி பதிவு செய்யறாங்க, சம்பவத்துல இப்படி வருது, எல்லா பெண்மணிகளுடைய கோவேரி கழுதையை தாண்டி ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கோவேரி கழுதை முதல்ல ஊருக்கு போயிருச்சு. காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்று கொண்டதின் காரணமாக, அவருடைய பரக்கத்தின் காரணமாக அவங்களுடைய ஒட்டகம், அவங்களுடைய கோவேரி கழுதை எல்லா கோவேரி கழுதைகளை காட்டிலும் முன்னாடி போயிருச்சு என்பதாக நமக்கெல்லாம் பதிவு செய்வாங்க.